ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழனும் நம்ம நிலாவும் வெளியில் வராங்க. வந்த வேகத்தோட சோழன் இருந்துட்டு ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, பேசாமல் ஒரு டீ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பிட்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக காரை வந்து நிப்பாட்டுறாங்க. சோழன் இருந்துட்டு நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானும் வரேன், அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நிலாவை காரில் இருக்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வராரு. வந்த வேகத்தோடு பார்த்தீங்கன்னா, நான் அது என் வீடே இல்லைன்னு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஒரு வீடானு சொல்லியிருக்கேன், எத்தனையோ தடவை அந்த வீட்டை அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னபோது கூட இதெல்லாம் ஒரு வீடு, வாங்க போகலன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க, நம்ம பிறந்து வளர்ந்து ஆளாகின வீடு அதுங்க. எப்படிங்க அது உங்கள் வீடே இல்லைன்னு ஒருத்தரால் சொல்ல முடியும்? அது என் நிலமை கூட விடுங்க, சேருனன்னு எங்கள் எல்லாத்தையும் அந்த வீட்டில் தாங்க வளர்த்துச்சு. அந்த அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம், எல்லாத்துக்கும் துணையாக இருந்தது அந்த வீடு தானே. இன்னைக்கு அந்த வீடே நமக்கு இல்லைன்ற போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நிலா இருந்துட்டு அங்கிள் கிட்ட பேசினதில் அவங்க அத்தைக்கு சேர வேண்டிய பங்கு அந்த வீடு அவங்க பேரில் இருக்குது, உங்கள் பெரியப்பாவுக்கு அந்த நிலம் அவங்க பேரில் இருக்குது, ஆனால் உங்கள் தாத்தா உங்கள் அப்பா பேரில் அந்த வீடு உனக்கு தான் சொந்தம்னு சொன்னதுக்காக எந்த ஒரு ப்ரூஃபோ நமக்கு கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு உயிர் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த உயிர் எல்லாரும் அவங்கவுங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அங்கிள் மட்டும் அந்த வீட்டை அவரோட பேரில் மாற்ற முடியல, அது ஏன் மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் இருந்துட்டு அந்த ஆள் என்னத்தங்க உருப்படியாக இருந்து பண்ணார், ஜெயிலுக்கு போனது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலையும் அவர் இஷ்டத்துக்கு அங்கங்கே போகிறது, இதே தானே பண்ணிக்கிட்டு இருந்தார், பொறுப்பாக என்னங்க ஒரு காரியம் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்டபோது கூட அவங்க இதை தான் சொன்னாங்க, அந்த வீடு மட்டும் இன்னும் உங்கள் தாத்தா பேர்லேயே இருக்குன்னு. இது ஆனால் அங்கிள் இருந்துட்டு இல்லை அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ அந்த உயிர் ஒரு வேளை உங்கள் பெரியப்பாக்கிட்டேயோ இல்லை உங்கள் அத்தைக்கிட்டேயோ இருக்கலாமில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்திருந்தா அவங்க அன்றைக்கே ப்ரூவ் பண்ணியிருக்கணும்ல அது அவங்களோட வீடுன்னு. அப்படி சொல்லாமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே வேறு ஒன்றா கூட இருக்கலாம்ல. ஒருவேளை அந்த வீடு உங்கள் அப்பா பேரில் இருக்கலாம், ஆனால் அது தெரியாமல் இவங்க நாமளும் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த வீட்டை அவங்க பேரில் கூட அவங்க மாற்றிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சோழன் இருந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பாயிண்ட்டு புரியாமல் போயிடுச்சு, ஏ பெரியப்பா உனக்கு வைக்கிற ஏரியா பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு அதுக்கான வழியை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நடேசன் இருந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டு நமக்கு முக்கியம் தேவை, அப்போ தான் அந்த வீட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ளே போய் உட்கார முடியும். வாய் வார்த்தைக்காக இது எங்கள் அப்பா கொடுத்த வீடு அப்படின்னலாம் சொன்னால் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொன்னது எல்லாத்தையும் நம்ம நடேசன் வந்து யோசிச்சு பார்த்த உடனே, டாக்குமெண்ட்டும் ஒன்று இருந்தால் அது இந்த வீட்டில் தான் இருக்கணும், அதனால் வீட்டை உடச்சிட்டு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டை வந்து தட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து சேரன் இருந்துட்டு, அப்பா என்னப்பா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீல் வச்சுருக்காங்கப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பெரிய பிரச்சனையாயிடும், இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்போ இது ஒரு பிரச்சனையாக மாறி நிற்கும், வேண்டாம்ப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க, டேய் இது என்னுடைய வீடு, எவன் வரணும் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம்ப்பா நம்ம பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி இருந்துட்டு, சீல் வச்ச வீட்டை இப்படி வந்து பூட்டை உடைக்கிறீடா, இதுக்காகவே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தி உன்னை உள்ளே தள்ள போகிறேன் பாரு, ஆமாம் போலீஸுன்னு சொல்லி பில்டப் காட்டிகிட்டு இருக்கியா, போயிட்டு போலீஸே வர சொல்ல, இது என்னுடைய வீடு, யாராலையும் என்னை உள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம நடேசன் இருந்துட்டு அந்த ஃபோனை கீழே தூக்கி போட்டு உடச்சி விட்டுறாரு.
உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஃபோனவே பிடுங்கி கீழே போட்டிருப்ப. உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. சரின்னு இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. அதான் நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அப்பா வேணா கூட்டிகிட்டு போகிறேன். தேவையில்லாமல் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் வேற இங்கே பிரச்சனை பண்ணிட்டு வராதீங்க. போதும் அத்தை, எங்களை நீங்கள் ரொம்ப படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சரின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடி. அண்ணன் கொடுமைன்னு கூட பார்க்காம என்ன என் பிள்ளைகளையும் நீ நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டல, நீ எல்லாம் நல்லவாடி இருப்ப அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு நடேசனை அங்கேருந்து போகிறாங்க. இவள ஒரு ஆள் மனசாட்சியம் ஒன்று இவனுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு பல்லவன் பாண்டியையும் கூப்பிட்டு அவங்களுடைய பிளான் எல்லாத்தையும் சொல்ல வராங்க. உங்கள் பெரியப்பா எப்படியும் இந்த வழியத்தான் வரணும், சொத்து ஏதோ இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, 3 பேருக்கும் பங்குன்னு சொல்கிறாங்களே, அதனுடைய டாக்குமெண்ட்டு எப்படியும் அவங்க வச்சுருப்பாங்கள்ல, அந்த டாக்குமெண்ட்டு எங்கே இருக்குன்னு நமக்கு இப்போ தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த கேஸில் இருந்து தப்பிக்க முடியும். அந்த வீடு நம்மளுடைய வீடுன்னு சொல்லி நம்மளும் தைரியமாக இருக்கலாம். உங்களுடைய ஹெல்ப் அதுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே பிளானையும் கேட்டுக்கிறாங்க. கேட்டுக்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா சோழன் இருந்துட்டு எதையும் சொதப்பிடாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்தாங்க இந்த ஷொட்டையும் போட்டுக்கோங்க, அதே மாதிரி இந்த கேப்பையும் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முகமே தெரியாத மாதிரி அங்கே போயிட்டு பேரை சொல்லிடாதீங்க, பேரை சொல்லாமல் அவரை மிரட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஷொட்ருக்கே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஷொட்ருக்கடா 2 பேரும் சண்டை போடுவீங்க, அது கிளம்புற நேரத்தில் இங்கே என்ன வேலையாக வந்திருக்கோ, நீங்கள் எதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெரியப்பாவும் வராங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பமாகும் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட்டாக்குன்னு சொல்லியும் பாண்டியும் பல்லவனும் இன்னும் கார்லேயே தான் இருக்காங்க. போங்கடா அப்படின்ற பின்னாடி சொன்ன பின்னாடி தான் அவங்க போகிறாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் இந்த பக்கம் தனியாக கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தில் போய் நின்றுக்கிட்டு அவரை வாயை பொத்தி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆமாம், என்னடா செயினும் போடல, மோதிரம் போடல, எதுவுமே போடல, உனக்கெல்லாம் எதுக்குடா வெள்ளிச்செலவா இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கவும், அதெல்லாம் பத்திரமா இருக்குது, அதெல்லாம் என்கிட்ட இல்லை, சொத்தாவது ஏதாவது இருக்கா? சொத்தா இருக்கே, அதுக்கு எதுக்கு இப்போ உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த சொத்தையெல்லாம் கொடுத்தீங்கன்னா விற்றுட்டு நாங்கள் அடுத்த வேலையை போய் பார்க்கவும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொத்தை விற்க போகிறீங்களா? என் பேரில் வெறும் காலி இடம் மட்டும்தான் இருக்குது. என் தங்கச்சியோட பேரில் ஒரு வீடு இருக்குது, அதே மாதிரி என் தம்பியோட பேர்லேயும் ஒரு வீடு இருக்குது. ஆனால் அது பொது வீடு, அது இன்னும் என் பேருக்கு நான் மாற்றலை, அந்த பத்திரமும் அவங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, போய் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி இல்லைன்னா பொருளை எடுத்து சொருகி போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே இவங்களை நம்ம பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இளவன் சோழனை போயிட்டு அவரை காப்பாற்றுற மாதிரி அவங்கள அடித்து துரத்தி விட்டுடுறாங்க. சரியான நேரத்தில் நாங்கள் வந்து காப்பாற்றலைன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகுறது? ஆமாம், அவங்க என்ன கேட்டாங்க? சொத்தெல்லாம் கேட்குறாங்க. இப்போல்லாம் திருடனுங்க சொத்தெல்லாமா கேட்குவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இப்போல்லாம் ட்ரெண்டிங்கே அதானே பெரியப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு என்னமோ உன் மேலே தானே டவுட்டாக வருது அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.